காணும் பொங்கல்னாலே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் ஸ்டீரியோ டைப்பாக கண்டிப்பாக அந்த இடத்துக்கு மக்கள் கூட்டம் போகும் அப்படின்னு இருக்குது. அதில் ஒன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா. ஸோ இந்த வருஷம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் காணும் பொங்கலுக்கு எந்த அளவு கூட்டம் கூடியிருக்கு பார்க்கலாம் திரையில். நீங்கள் எடுக்கிறது எப்போப்பா வரும்? என்னண்ணா நீங்கள் எடுக்கிறது எப்போ? ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன் வணக்கம். வண்டலூரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே இருக்கேன்னு போகாமல் இருந்தவங்களும் அதிகம். ஆனால் இப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்திலே வந்துருச்சு. ஸோ வண்டலூர் உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் காணும் பொங்கல் கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கிறது? எப்படி சுற்றுலா பயணிகளுடைய வருகை எந்த அளவில் இருக்கிறது? நிச்சயமாக காணும் பொங்கலையொட்டி சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வழக்கமாகவே பொதுமக்களின் வருகையானது குறைவாக காணப்படும். இந்த சூழல்ல இன்றைய தினம் காணும் பொங்கல் விடுமுறை தினம் என்பதால் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடன், அதாவது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்களுடைய குடும்பத்துடன் வருகை தந்து இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்த்து வருகின்றனர். குறிப்பாக பொங்கல் தொடர்பு முறையான இன்றைய தினம் கடைசி தினமான காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அதிக அளவில் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வசிக்கும், சென்னை மற்றும் சென்னை புறநகர் வசிக்கும் பொதுமக்கள் மெரினா கடற்கரை, பெசநகர் கடற்கரை உள்ளிட்ட சென்னைக்கு அருகையோ சென்னை உட்புறமாக உள்ள சுற்றுலா தலங்களில் கூடுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்றைய தினம் ஏராளமான பொதுமக்கள் காலை முதலே குழந்தைகள் முதல் முதியோர் வரை குடும்பமாக திரண்டு பொதுமக்கள் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு வருகை தந்து தங்கள் நேரங்களை செலவழித்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு வருகை தரும் பொதுமக்கள் அனைவரும், அதாவது ஒரு பிக்னிக், அதாவது சுற்றுலாக்கு செல்வது போலவே காலையிலே உணவுகளை கட்டி கொண்டு இங்கு அமர்ந்து இங்குள்ள புல்வெளிகளிலோ அமரும் இடங்களில் அமர்ந்து உணவு உண்டு குடும்பத்துடன் தங்கள் நேரத்தை செலவழித்து வருகின்றனர். சுமார் வண்டலூர் உயிரியல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் 2500க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த உயிரினங்களை காண்பதற்காக வருகை தரும் பொதுமக்கள் இங்கு உள்ள மயில், பறவைகள், சிங்கம், புலி போன்ற விலங்குகள் என ஏராளமான உயிரினங்களை நேரடியாக சென்று அந்த உயிரினங்களை பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது குழந்தைகளுடன் வரும் பொதுமக்கள் அனைவருக்குமே தங்கள் குழந்தைகள் விலங்குகளை நேரடியாக காண்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது இங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கான பார்வையாளர்கள் நேரம் முடிந்த நிலையில் தற்போது இங்கு வந்திருந்த அனைத்து பொதுமக்களும் தற்போது இந்த பூங்காவை விட்டு வெளியேறி வருகின்றனர். மணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.